போடு லட்சுமி, தாராளமா போடு. வயிறாறு சாப்பிட்டோம். ஏண்டா பல பொருள் தண்ணி வடிக்கிறவன் கண்ணுல மிளகாத்தூள் விழுந்துட்டீங்க. அதுக்குள்ள என் தலையை விட்டாவன். நாங்க கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தோம். என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாப்புல, அப்ப திடீர்னு கண்ணுல விழுந்துருச்சு. சரி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன். என்னப்பா சொல்ல வந்த? சொல்லு. அது ஒண்ணுமில்லைண்ண. என்னடா அது மாலை மாலையா கண்ணீர் விடுறவன்? கல்யாண விஷயம்லாம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு திரும்பின, கண்ணுல விழுந்துருச்சு. சரி சரி, அது அப்புறம் பேசிக்கலாம். அவனு அவன்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும். ஊர்ல விவசாயம் சரியில்லை, ஜனங்கள்கிட்ட காசு இல்லை. அதோட உனக்காக ஒரு ஆஸ்பத்திரி வேற கட்டிட்டு இருக்கோம். அதனால உனக்கு பணம் அனுப்புறது தேதி ஏறத்தாழ அப்படி ஆகும். நீ எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு படிப்பை முடிச்சு கொடுப்பா. நானும் அதைத்தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் ஹவுஸ் சர்ஜன் ஆயிட்டேன். எனக்கு இனிமே மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கும். அப்படியா? ஏன் தம்பி, நீ எப்ப முடிச்சா டாக்டர் ஆவ? அடுத்த வருஷம் மே மாசம் 31ஆம் தேதி. தமிழ் தேதி வைகாசி மாசம் நடுவில் வருதுண்ண. இன்னும் 11 மாசம் தான் இருக்கு. அது வரைக்கும் நானே சமாளிச்சுக்கிறேன். சத்யலட்சுமி, அவன் பேச்சுக்கு மூஞ்சிக்கு சம்பந்தமே கிடையாது. ஏண்டா இன்னும் 2 நாளைக்கு தங்குறேன் இல்ல? இல்லண்ண, இப்பவே புறப்படணும். பாத்தியா, எதையோ முழுங்கா உலகா உள்ள போயிருக்குல்ல. யாரோ என்ன நினைக்கிறாங்க. சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன டார்லிங், மன்னிச்சிருந்தா கோச்சுக்கிறார். எங்க போயிருந்தீங்க? கிராமத்துக்கு போய் அண்ணன் நீங்க பார்த்து வந்தேன். எங்கிட்டயும் சொல்லாம போனீங்க. முதல்ல தனியா போய் விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா உன்னையும் கூட்டு போலாம்னு நினைச்சேன். சொல்லிட்டீங்களா? இல்ல, ஏன் சொல்ல முடியல. உங்க அண்ணன் கிட்ட அவ்வளவு பயமா? பயம் இல்ல, பக்தி, மரியாதை. இப்போ என்னதான் செய்ய போறீங்க? விஷயத்தை சொல்ல தைரியம் வர வரைக்கும் தள்ளி போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாடா, அப்ப உங்களுக்கு தைரியம் வரலன்னா பிரச்சனைகளே வராது இல்லையா? அது எப்படி? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு. அது இருக்கட்டும். இப்ப என்கிட்ட சொல்லாம போனதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? என்ன தண்டனை? கழுத்தை கட்டுங்க. நல்லா கட்டுங்க. அதை விட கடுமையா உதட்டிலேயே கொடுக்கட்டுமா? நான் எங்கேயோ சொர்க்கத்துல இருந்தேன், ஏன் இப்படி எழுப்பிட்டேன்? இவ்வளவு சீக்கிரம் மடத்தனமா உங்ககிட்ட ஏமாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அன்னைக்கு நான் பவுன்ராஜுக்கு அப்பாவா நடிக்கும் போது உன் தோல்ல கைய போட்டேனே, அப்ப என்னமோ துள்ளாத துள்ளதான் துள்ளிய. இப்ப அப்படி சரி சரி, பார்க் வந்துட்டு சும்மா இருந்தேன். அப்படி ஏதாவது சில்மிஷம் பண்றது, தலைகளே கோதி விட. இங்கேயும் அரிக்குத. காதலுக்கு கண்ணு மேங்கிறது உண்மைதான். இல்லன்னா போயும் இந்த மாதிரி மூஞ்சி லவ் பண்ணிருப்பேனா? ஆம்பளைக்கு பர்சனாலிட்டி மூஞ்சில இருந்து பிரயோஜனம் இல்ல, அவன் பேச்சுல இருக்கணும். ஆனானப்பட்ட பிசினஸ் மேக்னட் சுந்தரத்தையே ஆற்றா ஒரு விறகு வட்டி தம்பிக்கு பொண்ணு கொடுக்க வச்சிட்டேன். எப்படி சாமர்த்தியம்? வெல் டன் மை டியர் பாய். தேங்க் யூ. பாத்தி அவரே பாராட்டுறாரு. எதுக்காக டாடி எங்களை அவசரமா தங்கிச்சு வர சொன்னீங்க? உட்காருங்க மாப்பிள. இருக்கட்டும், உட்காரா. அதிர்ச்சியா இருக்குல்ல? எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை நெஞ்சில எரிஞ்சிட்டு இருந்தா இந்த மாதிரியான வார்த்தையை வாயிலிருந்து வரும்? மாமா, அது வந்து I don't want any explanations. நடந்து முடிஞ்சதை பத்தி பிரேத பரிசோதனை செய்ய நான் விரும்புறேன். இல்ல டாடி, தப்பு அவ பேர்ல இல்ல. நான் தான். தப்பு என் மேல இல்ல, அவர் மேல இல்ல, என் மேலதான். என் பொண்ணு என்ன ஏமாத்த மாட்டான்னு நம்பினே, அதான் நான் செஞ்ச தப்பு. All right. நான் உங்களுக்கு 3 சாய்ஸ் தர்றேன். ஒண்ணு, உங்க ஊரு சொந்தம் பந்தம் அத்தனை மறந்துட்டு என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டிலேயே வீட்டு மாப்பிள்ளையா நீங்க இருக்கணும். அப்படி இல்லை,
இந்த விவாகரத்து பத்திரத்தில் நீங்க கையெழுத்து போடணும். அதுக்கு சம்மதிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எப்படி வேணாலும் இருக்கலாம். 2, 3. அப்பா கிட்டப்படி சத்தியம் பண்ணுங்க, ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க. நீங்க சொல்றபடியே சொந்த பந்தங்களை மறந்துட்டு வீட்டு மாப்பிள்ளையா நான் இங்கேயே இருந்துடுறேன். இது சத்தியம். மாணிக்கம், மாணிக்கம், என்ன மாணிக்கம்? ஆஸ்பத்திரி திறக்க 2 நாள் தான் இருக்கு. 3 நாளைக்கு முன்னமே வர சொல்லி தம்பி பவுனுக்கு கடுத்தாச்சு போட்டோம். ஒரு தவணையும் காணும். சிறப்பாக அன்னைக்கு பவுன் வரலன்னா ஊன ரொம்ப அசிங்கமா போயிடுமேப்பா. நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, நான் இன்னைக்கே பட்டம் போய் பவுனை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, உடனே புறப்படு. ஐயா, என்ன என் தம்பி பவுனு எந்த அறையில இருக்காருங்க? பவுனு உங்க தம்பியா? ஆமாங்க. இதை விட வசதியான ஒரு செட்டப்போட இருக்காரு. என்ன சொல்றீங்க? விலாசம் குறிச்சு கொடுக்குறேன், அங்க போனீங்கன்னா உங்களுக்கே புரியும். யார் நீ? என் பேர் ஏங்கிலம்மா, மாணிக்கம். என் தம்பி இங்க இருக்காரா, அவரை கூப்பிடுறீங்களா? போன் தம்பியா? இங்க எதுக்கு இருக்கிறா? யார் அது? யாரோ ஒரு ஆளு அவர் தம்பியை தேடி வந்திருக்காரு. தம்பிய தேடியா? ஏமா, நம்ம வீட்டுல புதுசா யாராவது வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா? நோ டாடி, எல்லாரும் பழைய வேலைக்காரங்க தான். அப்படியா? அப்போ தம்பி நிச்சயமா இங்க இருக்க முடியாதுப்பா. ஐயா, என்ன பார்த்து என் தம்பியை இடப்படாதீங்க. அவரு டாக்டருக்கு படிக்கிறாருங்க, பேர் பவுன்ராஸ். அவர் இங்கதான் இருக்காருங்களாம். இங்க பவுன் கிடையாது, கிணறு கிடையாது. போய் அவளைய இந்த விலாசம் தானே குறிச்சு கொடுத்தாங்க. யாரும் இல்லைங்கிற போன வெளிய. ரூபா, ரூபா. நீ நல்லா இருக்கியப்பா? நல்லா இருக்க. என்ன மாப்பிள, இந்த கிராமத்தான உங்களுக்கு தெரியுமா? கெட் அவுட் ஃபர்ஸ்ட். மாப்பிளையா? என் தம்பி உங்களுக்கு மாப்பிளையா? என்ன பார்த்து ஏமான்னு கேட்கிற? அங்க கேளு. சொல்லுங்க மாப்பிள, நீங்க யாருன்னு? என்னடா அது? நம்ம கிராமத்துல அண்ணன் தம்பி மாமா வச்சான்னு முறை கொண்டாடுவாங்களே, அத மாதிரியா? அது நீங்க ஏன் பேசி டைத்தை வேஸ்ட் பண்றீங்க? வேணும்னா நீங்க கட்டிய தாலியை பார்க்க சொல்லுங்க. நல்லா இருமா, நல்லா. ரொம்ப சந்தோஷம். அப்பா, உனக்கு தகுந்த பொண்ணுப்பா. அப்பா, இவன் கல்யாணத்துக்கு கொடுத்த மரியாதை எவ்வளவுதானா? கூட பிறந்த அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை எவ்வளவுதானா? பரவாயில்லப்பா, மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா மத்தவங்க மனசை கலைக்கிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. நம்ம கிராமத்திலும் இப்படி நடக்கும். அதனால என்ன, பரவாயில்ல. நம்ம கிராமத்தானுதே தம்பி உன்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டானேன்னு என் மூஞ்ச காரி துப்புவானுங்க. இப்ப என்ன, உன் கல்யாணத்துக்கு வளர்த்து வச்சிருக்க ஆடு கோழி எல்லாம் இப்ப சமைச்சா வேறாதா? உன் கண்டி மனசுதான் வேறாது. இப்ப என்ன, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, பொஞ்சாதியை கூட்டிட்டு போறேன்.
புறப்படுறதா? எங்க? எங்கயா? இவ பிறந்து வளர்ந்து ஆளானானே அந்த ஊருக்கு. ஊரே சேர்ந்து இவருக்காக ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கு. இவ வருவான்னு எதிர்பார்த்து எல்லா கண்ணு பூத்து போயிருக்கு. ஐயத அவருக்கு வரமாட்டாங்க. போய் போ. வர மாட்டாரா? இன்னொரு தடவை விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. என் தம்பி என்ன விட பெரிய கோவக்காரன். அந்த கோவக்காரரே கேளு, பதில் சொல்லுவார். அவனு என்னடா சொல்றாரு? அவர் சொல்றதே உண்மையா? ஏன் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, வர மாட்டேங்க. பாப்பா பாப்பா, நீ எங்க வீட்டு மருமவ, எங்க கிராமத்துல வந்து வாழ போறவ. நாலு ஆம்பளைங்க பேசிட்டு இருக்கும் போது குறுக்க பேசக்கூடாதுமா. அப்படி போய் குந்திக்க. என்ன மாப்பிள்ள பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. சொல்றா போது உன்னை தப்பா நினைச்சு உனக்கு பொண்ணு கொடுத்துட்டாரு உன் மாமனாரு. சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. என்னால கிராமத்துக்கு வர முடியாது. அங்க எனக்கு எதிர்காலமே கிடையாது. இங்கேயே டாக்டர் தொழில் பார்க்கறதா முடிவு பண்ணிட்டேன். இங்கே இவங்க கூட இருக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். தம்பி, என்னடா சொல்ற? உங்க அண்ணன் ஊருக்கு கொடுத்த வாக்கு? ஊருக்கு கொடுத்த வாக்கா? அது என்ன புதுசா இருக்கு? இந்த பையன் பெரிய டாக்டர் ஆகி ஊருக்கு வந்து கிராமத்து சனங்களுக்கு வைத்தியம் பண்ணுவான்னு ஊருக்கு நான் கொடுத்திருக்கையா வாக்கு. இவ்வளவுதானா? பெரிய பெரிய தலைவர்களே ஊருக்கு கொடுத்த வாக்கை மாத்தி போடுறாங்க. எப்பவோ கொடுத்த வாக்கை பத்தி இவர் பேசிட்டு இருக்காரு. யோ, பங்களா வாசம், பணக்கார மாமனாரு, சிறப்பு தோடு பஞ்சாதி, இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொடுத்த வாக்கு இல்லையா நான் கொடுத்த வாக்கு. மனுஷனுடைய வேலையையும் ரத்தத்திலையும் சத்தியம் பண்ணி கொடுத்த வாக்கு என் வாக்கு. இன்னைக்கு இவர் பெரிய டாக்டரா இருக்காரு. எதனால தெரியுமா உனக்கு? வீட்டில் இருந்த துணிமணி நகனட்டு எல்லாத்தையும் அடகு வச்சு எதக்கி வச்சிருந்தத கூட விட்டு படிக்க வச்சா ஊருக்கார பையன். அதனாலதான் இன்னைக்கு உன் மருமகரு பெரிய டாக்டரு. அந்த வாக்குடைய வேலை தெரியுமா உனக்கு? 50,000 இருக்குமா? உங்க அம்மா உனக்கு ஊட்டின பாலோட விலை என்ன? ஏம்மா, எங்க விட்டு மருமகளே, ஒப்பனுக்கு பதில் சொல்ல தெரியல. நீ சொல்லு. நாளைக்கு நீங்க ஒரு குழந்தைய பெற்று பால் ஊட்ட போறியே, அதனுடைய விலை என்ன? உங்களுக்கு தெரியாது. நீங்க தான் தாய்ப்பாளைய விலைக்கு வாங்குற கூட்டமாச்சே. இப்ப என்ன? உங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும், அவ்வளவுதானே? எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, நானே நிரந்தரமா ஒரு டாக்டர் அனுப்பி வைக்கிறேன். போதுமா? போதாது. எங்க வேலையில படிச்சு டாக்டர் ஆனவன் தான் எங்க ஊர்ல டாக்டரா இருக்க முடியும். ஏன் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு? ஒரு தம்பி அங்க வரமாட்டார். அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் வாங்கிட்டு போ. என்ன அநியாயமா பேசுற நீ? பேரம் பேசுற விஷயமா இது? ஏன் தம்பியா? ஏன் ரத்தம் கரையா பிடிக்காம காத்து சாயாம ராத்திரி பகலா காத்து காத்து மாத்த சந்தவம் அறையுது. அந்த அடிமரத்துல கோடாலி போறியா நீ? பவுனு, ஊருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு மரியாதையா அண்ணன் கூட வர்றியா? இல்ல நான் வளர்த்த மரத்தை வேரோட பேத்துக்கிட்டு போய் நானே ஊர்ல நடக்குமா? அண்ணா, நிலைமை தெரியாம நீங்க இவ்வளவு தூரம் நடந்துகிட்டதுக்கு அப்புறமும் நான் உங்க கூட வர தயாரா இல்ல. நானும் உன்னை இங்க விட்டுட்டு போக தயாரா இல்லடா. அஞ்சு வயசுல இருந்து கோடாரி பிடிச்ச கை எவராவது பக்கத்துல வந்தீங்க பிறந்து விடுவான். பாடுவா என் கண் முன்னால உன்னை யாராவது அடிக்க வந்திருந்தான்னா இந்நேரம் அவனை சல்லி சல்லியா கூறு போட்டிருப்பேன். பார்த்துக்கிட்டு பேசாமையா நிக்கிற நீ இன்னும் கூட பிறந்தவரா?
வந்துட்டான் பாட்டி. அவன் வந்துட்டானாமா? நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேம்மா, என்ன கூட்டிட்டு போமா. சரி வாங்க. தம்பி வரலீங்களா? என்ன மாணிக்கம் இல்ல என்ன தலையாட்டுற? நீ பாத்தியா இல்லையா அதையாவது சொல்லு. பார்த்த என்ன சொன்ன? பட்டணத்துல ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அதனால நம்ம கிராமத்துக்கு டாக்டரா வரமாட்டான். நான் அன்னைக்கே சொன்னேன், திருஷ்டி சட்டியை கவுத்து என் வாயை அடைச்சிங்க. இப்ப என்னையா சொல்றீங்க? என்னையா எல்லாரும் வாயை மூடிட்டு சும்மா நிக்கிறீங்க? அன்னைக்கு நான் உண்மையை சொன்னப்போ உங்க முன்னாடிதான் இந்த ஆளு என்ன அடிச்சாரு. நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ, இவன் தம்பி பட்டியா கிடைக்க கூடாதுன்னு பெருசா நினைச்சு மாசம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்னா தாரவாத்து கொடுத்தோமே. இப்ப திடீர்னு என் தம்பி வரமாட்டாருன்னு சொன்னாக்கா எப்படியா எந்த நியாயத்துல சேர்க்கிறது? என்னையா சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்க. வைத்தியம் சொல்றது நியாயம் தானையா? இப்படி தலை குனிஞ்சு பேசாம இருந்தா எப்படி? நான் என்ன தங்க சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? நீங்க தான் மன்னிச்சிருக்கேன்னு சொல்ற அளவுக்கு அந்த பையன் தப்பு பண்ணியிருக்கா. அவன் செஞ்ச வேலைக்கு அந்த இடத்திலேயே கையாலே வெட்டி பொலி போட்டு பண்ணுங்க. ஆனா அவன் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்களே, இந்த ஊருக்கே சொந்தமாச்சு. அந்த மரம் காய்ச்சி கறி கொடுக்கும்னு உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தருங்க. வாக்கே நிறைவேற்ற முடியலைங்க. இனிமே உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு யோகியதே இல்லைங்க. என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு நான் பிறந்த இந்த மண்ணை விட்டே நான் எங்கேயாவது போயிடுறேன். பெரிய தியாகி பிறந்த மண்ணை விட்டு போறேன்றாரு. எங்க போறாரு? தம்பி பட்டணத்துல பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி இருக்கிறான், பங்களா வச்சிருக்கிறான். அங்க ராஜா ராணி மாதிரி நம்ம போய் உட்கார்ந்து வட பாயாசத்தோட ஒரு குடி பிடிக்கலாம்னு போறாரு. நீங்களும் கொடுத்ததெல்லாம் தண்டம்னு சொல்லி ஒரு முழுக்கு போட்டுட்டு போங்கய்யா. இவெல்லாம் ஒரு மனுஷன். தம்பி தப்பு செஞ்சுட்டானேன்னு இந்த சிங்கம் தலை குனிஞ்சு நிக்குது. அதுக்காக கண்ட தெருப்பொறுக்கி நான் எல்லாம் இஷ்டத்துக்கு பேசிடுறதா? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை விட்டு போனாதானே பொறுப்பு இல்லாம போயிடுதா அர்த்தம்? சரி, எவ்வளவு நாளானாலும் பரவாயில்லை. இவரு போய் தம்பியை கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இந்த ஊருக்கு பணையும் அடிமை. நீங்க யாரு என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு, நீங்க குடுக்கிற கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல பொறுப்பு பொருளா இருக்க ஐயா, பொறுப்பு பொருளா இருக்கு. என்னங்க, இப்பவே நீங்க பட்டணம் புறப்படுங்க. இங்க நடந்ததையெல்லாம் சொல்லி பவனை கூட்டிட்டு வாங்க. அப்புறம் இவங்களாச்சு அவனாச்சு. தம்பி இல்லாம நீங்க இந்த ஊருக்கு வரவே கூடாது. இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா உன் தம்பி பவுன் இந்த ஊருக்கு திரும்பி வரலைன்னா அந்த பழி உன்னை காலாகாலத்துக்கு சும்மா விடாது. வேற என்ன சொல்ல போறேன்? கண்ட போய் மூஞ்சில காரி துப்புறாயா? பவுன் செஞ்ச தப்புக்கு
மாணிக்கேடா சீவானி நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? சரிப்பா, நீ என் மூஞ்சில காரி துப்ப போறியா? துப்பையா துப்ப. மாணிக்கம்